சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்த்தி உண்மையை எப்படி நிரூபிச்சிருக்காரு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட ராஜராஜன் மேலே இந்த பழி தேவையில்லாத இந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்லி தான் இந்த பொண்ணு எல்லாத்தையுமே பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி உண்மையாக நிரூபிச்சிருக்காரு. இப்போது நம்மளோட ராஜராஜன் அதுக்கப்புறம் பார்வதி அப்படின்ற பொண்ணு பஞ்சாயத்தில் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மயில் வாகனத்துக்கிட்ட சொல்லி ஒரு பொண்ணை அது உண்மையிலே அவள் கெட்டவளா இல்லை அவள் உண்மை சொல்கிறாளா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் தான் சொல்கிறான்றது தெரியும். ஆனால் அவள் எப்படிப்பட்டவ, பணத்துக்கு ஆசைப்பட்டு சொன்னாலா இல்லை யாருனாவது மிரட்டினதுனால சொன்னாலான்னு சொல்லிட்டு மயில் வாகனத்துக்கிட்ட சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெட்டியில் ஃபுல்லாக பணத்தை வச்சு சேடு மாதிரி ஒரு வேஷத்தை போட்டு, மார்வாடிக்கார மாதிரி ஒரு சேடு வேஷத்தை போட்டு மயில் வாகனம் என்ன பண்ணுவார், ரவுடிங்கில் அவரே ஏற்பாடு பண்ணி, நான் அது வீட்டில் போய் ஒளிஞ்சிக்கிறேன், நீங்கள் துரத்திட்டு வாங்க, வெளியவே கேட்டுட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், நேராக பார்வதி வீடுக்கு அது தட்டுவார். தட்டினதுக்கப்புறம் பார்வதி யார் சேடு நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது, கொஞ்சம் என் கதவு தரமா, என்னை ரவுடிங்க துரத்திட்டு வராங்க, இந்த பெட்டியில் இருக்க பணத்தெல்லாம் திருடுறதுக்கு பார்க்குறாங்க, நான் கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்பயே தெரிஞ்சு போச்சு மயில் வாகனத்துக்கு, இப்போ இவ எப்படிப்பட்டவன் இந்த பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பணம் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உடனே ஐயோ பணம் இருக்குன்னு சொல்கிறானே, சரி நம்ம உள்ளே கொஞ்ச நேரம் கூப்பிட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளே கூப்பிட்டு சரி உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு ஒளிய வச்சிடுறாங்க. அந்த ரவுடிங்க நம்ம அதாவது மயில் வாகனம் ஏற்பாடு பண்ண ரவுடிங்களே சும்மா தேடி வருவாங்க. அப்போ இங்கே யாராச்சும் ஒரு சேடு வந்தாரான்னு கேட்கும்போது, இல்லையே அப்படி யாரும் வரலையே அப்படின்னு சொல்லிடுவாங்க. நல்லா பாருமா, இங்கே தான் வந்தாங்க, அதெல்லாம் கிடையாது, வரல, தேவையில்லாமல் என்கிட்ட எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, சரின்னு சொல்லிட்டு வரலன்னு சொன்னது ரவுடிங்க அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ மயில் வாகனம் இந்த மாதிரி பேச்சு கொடுத்துட்டே இருப்பார், இவ எப்படிப்பட்டவ தெரிஞ்சுக்கிறதுக்கோசம். அப்போ பார்த்திங்கன்னா என் உயிரையே நீ காப்பாற்றிருக்க, கொஞ்சம் விட்டுருந்தா அந்த ரவுடிங்க இந்த பெட்டியில் இருக்க பணத்தெல்லாம் திருடிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பணத்தில் இருக்க ஒரு கட்டு எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுப்பாங்க. அந்த பொண்ணு ஆசை பணம் அவ்வளோ ஆசை வச்சுருப்பாங்க பணத்து மேலே. பார்த்ததும் என்ன இது, இவன் ஒரு சும்மா ஒரு ஹெல்ப் பண்ணதுக்கு இவ்வளோ கட்டுக்கட்டாக 500 ரூபாய் நோட்டு எடுத்து கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை இப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா வேணும்னே மயில் வாகனம் பெட்டியெல்லாம் கீழே தூக்கி போட்டுருவார். அந்த பெட்டி கீழே போடும்போது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பணக்கட்டுகளாக இருக்கும். அதை பார்த்ததும் அந்த லேடி பயங்கர ஆசை வச்சுருவாங்க, இவ்வளோ பணம் வச்சுருக்கானே, ஏதாவது பேசி பார்ப்போம், இவன்கிட்ட அப்படியே நம்ம இவனை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பேச்சு கொடுப்பாங்க. அப்போ மயில் வாகனம் என்ன பண்ணுவார், நைஸாக பேச்சு கொடுத்து, இந்த மாதிரி நீ மட்டும் எனக்கு ஒரே ஒரு ஆசை, எனக்கு யாருமே, நான் நாளைக்கு துபாய் போகிறேன், என் கூட நீ வரியா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் உன்னை லைஃப்பை செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு மயில் வாகனம் சொல்லுவார். அப்போ பார்த்திங்கன்னா யோசிப்பாங்க, யோசிச்சுட்டு சரி நம்ம எதுக்கு இங்கே இருக்கணும், இவன் தான் இவ்வளோ கட்டுக்கட்டாக பணத்தை வச்சுருக்கானே, நம்ம போய் நம்ம லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், நம்ம இவனையே வச்சு ஓட்டிடலான்னு சொல்லிட்டு, சரி போய்ட்டு நானும் துபாய் போகிறேன், உனக்கு தெரியாதா, நாளைக்கு எனக்கும் ஃப்ளைட்டு தான் 5 மணிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி நீ என்ன பண்ணு, நாளைக்கு நம்ம 2 பேருமே துபாய்க்கு போயிடலாம், அப்போ நீ ஆசைப்பட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன், உனக்கோசம் ஒரு பங்களாவே நான் கட்டித்தரேன் அப்படின்ற மாதிரி பணத்தாசை காட்டி என்ன பண்ணுவாங்க, சும்மா பேச்சு கொடுத்துட்டு ஒரு பக்கம் வீடியோலாம் எடுக்கிறதுக்கோசம் ரெடி பண்ணி வைப்பார் நம்ம கார்த்தி. இன்னொரு பக்கம் அப்போ என்னங்க உங்கள் சொன்ன வேலையை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்பாரு. அப்போது அதெல்லாம் பக்காவாக முடிச்சிட்டேன் சகலை, அவளை பார்த்ததும் தெரிஞ்சு போச்சு, அவள் பணத்தாசை பிடிச்சவ தான், அவன் புருஷன் சொன்னது கரெக்டாக தான் இருக்குது, அவள் அந்த அளவுக்கு பணத்தாசை பிடிச்சதுனால தான் அப்படி ஒரு பணத்தை கட்ட பார்த்ததும் நாளைக்கு என் கூட துபாய் வரேன்னு சொல்லிட்டா, கொஞ்சம் விட்டா இப்போ கூட என் கூட துபாய் வரேன்னு சொன்னால் அவள் வந்திருப்பா, அந்த அளவுக்கு அவள் பணப்பேயா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ கார்த்தி எல்லாரும் பஞ்சாயத்தில் நிற்கிறாங்க. இப்போ கார்த்தி ஃபஸ்ட்டு ஒரு ஆதாரத்தை நிரூபிக்கிறாரு. என்னென்னா இதுக்கு முன்னாடி பார்வதி ஒருத்தர்கிட்ட 50,000 ஏமாற்றி போய் சொல்லி பிடுங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதை காட்டுவார். எடுத்துகிட்டு அந்த பஞ்சாயத்து ஆளுங்க அதை பார்த்துட்டு, என்னம்மா இதுக்கு நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லும்போது, ஆமாயா இதுக்கு முன்னாடி அது நடந்த கதை, அவன் எனக்கு கொடுக்க வேண்டியது இருந்தது, அவன் உண்மையிலே ஏமாத்தினான், அதனால் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சிவனாண்டி சொல்வார், இங்கே பாரு இதெல்லாம் எதுக்கு இப்போ தேவையில்லாத பிரச்சனை, முன்னாடி நடந்த கதைலாம் எதுக்கு, இப்போது ராஜராஜனுக்கும் இந்த பொண்ணுக்கும் உண்மையிலே தொடர்பு இருக்கா இல்லையா அதை மட்டும் பஞ்சாயத்தில் பேசுங்க, தேவையில்லாத அந்த பொண்ணுக்கு எதுக்கு முன்னாடி இருக்க கதையெல்லாம் இருக்கிறாரு இவர், ஏன் ஆதாரம் எதுவும் கிடைக்கலையா, அதனால் முன்னாடி
சொல்லியிருக்க கதெல்லாம் இழுத்து ராஜராஜன் மேலே பழி இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்க பார்க்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ஆளுங்க கார்த்தி தம்பி இதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போது கார்த்தி சொல்வார், இங்கே பாருங்கள் என்னால் ஆதாரத்தை எதுவும் சேகரிக்க முடியல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போது நம்மளோட ராஜராஜன் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுவார், என்ன இது மாப்பிள்ளை இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்மளோட முத்துவேலும் சிவனாண்டியும் வந்து மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. மாமா அவன் ரொம்ப பாவமாக தெரியுது, அவன் பேர் அவனோட மாமனை காப்பாற்றுறதுக்கு எப்படியோ பெல்ட்டி அடித்து பார்த்தான், ஆனால் எதுவும் நடக்கலை போல இருக்குதுன்னு சொல்லிட்டு கார்த்தி என்ன பண்ணுவார், ஒரு விஷயத்தை வந்து இப்போ பண்ண போகிறாரு. அதாவது அந்த கலசத்தை எடுத்து என்ன பண்ணுவார், அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கொடுப்பாரு. கொடுத்ததுக்கப்புறம் சொல்லுவார், இந்த மாதிரி என்ன தம்பி இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. யாருன்னா பஞ்சாயத்து ஆளுங்க. இந்த கலசத்தை அவங்ககிட்ட கொடுத்து இந்த கோயிலை 3 வாட்டி சுற்றி வர சொல்லுங்கள். அப்படி அவங்க எந்த பாதிப்பும் இல்லாமல் சுற்றி வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். அவங்க கலசத்தை எடுத்துகிட்டு அந்த பொண்ணு பார்வதி என்ன பண்ணுவாங்கன்னா கலசத்தை எடுத்துகிட்டு சொன்ன மாதிரி வந்து சுற்றி வர்றதுக்கு போகும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் அடிப்பார். யாருன்னா வந்து நம்மளோட முத்துவேலு. இந்த மாதிரி அம்மா நீ பயப்படாமல் வந்து என்ன பண்ணுறியோ பண்ணு, நாங்கள் பார்த்துக்குறோம், என்ன நாங்கள் துணை இருக்கோம் உனக்கு. அந்த ராஜராஜன் வந்து கண்டிப்பாக அவன் மேலே வச்ச பழி போவே கூடாது, அப்படியே தான் இருக்கணும், நீ வந்து பயப்படாத வந்து பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்து நடந்த கதை எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்டாகவும் அந்த கலசத்து உள்ள பார்த்திங்கன்னா வந்து கார்த்தி வந்து ஒரு ரெக்கார்டர் வந்து வச்சுருப்பார். அந்த ரெக்கார்டர் வச்சதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு தெரியாது. அவங்க ஃபோன் எடுத்து போயிட்டுருக்கும்போது எடுத்து பேசுவாங்க. அது மட்டும் இல்லை, சேடு வேஷத்தில் இருக்க நம்மளோட மயில்வாகனை வேறு பேசுவார். ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த விஷயத்தை கான்வர்சேஷன் பண்ணுற விஷயத்த கார்த்தி ரெக்கார்டு வந்து வச்சுருப்பார். உள்ள ரெக்கார்டர் வச்சு ரெக்கார்ட் பண்ணிவிடுவார். இப்போ வந்து கலசத்தை 3 சுற்றி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்போது சிவனாண்டி, என்னப்பா நீ சொன்ன மாதிரி எதுவுமே ஆகலையே, அப்போ இவங்க சொல்கிறது உண்மை தானேன்னு சொல்லும் போது, ஒரு நிமிஷம் இருங்க, எதுக்கு வந்து அவசரப்படுறீங்க ஐயா, இவங்க எனக்கு தெரியும், இவங்க சந்தேகம் வந்து எனக்கு யாரோ சொல்லி தான் இவங்க என்னோட மாமா மேலே பழி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை நான் இப்போ நிரூபிக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி என்ன பண்ணுவார், அந்த கலசத்தில் இருக்க அந்த ரெக்கார்டர் எடுத்து பஞ்சாயத்து ஆளுங்கிட்ட வந்து காமிப்பார். காமிச்சதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு என்ன பேசியிருப்பாங்கன்னா, அதாவது இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடுறேன்யா, நீங்கள் பணத்தை மட்டும் வந்து கொடுத்துருங்க கரெக்டாக, நான் துபாய் போய் செட்டில் ஆயிடுறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முத்துவேல் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசியிருப்பார். இப்போது இதெல்லாமே தெரிஞ்சு போச்சு. அப்போது இப்போ என்னம்மா சொல்ல வர்ற, இதுக்கு நீ எதுக்கு தேவையில்லாமல் இப்போல்லாம் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த பொண்ணு ஒத்துப்பாங்க. ஐயா என்னை மன்னிச்சிடுங்க ஐயா, ராஜராஜன் ஐயாவை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இப்படி ஒரு பொய்யை நான் சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. அப்போது ஊரில் இருக்க எல்லாருமே வந்து ஊர் பஞ்சாயத்துக்கு வந்தவங்க எல்லாருமே அந்த பொண்ணு திட்டுவாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையாம்மா, இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருக்கிற இவ்வளோ பெரிய மனுஷனை போய் இப்படிப்பட்ட ஒரு பழி சொல்லி ஊரே வந்து மிரள்ற அளவுக்கு நீ வந்து அவமானப்படுத்தி வச்சுருக்க. அவர் எப்படி வந்து கார்த்தி தம்பி மட்டும் இந்த மாதிரி நிரூபிக்கலைன்னா அவர் வந்து இந்த பழி அவர்கிட்டயே இருந்திருக்கோம். அப்போ நாங்கள்லாம் என்ன நினச்சிருப்போம், பணத்துக்கோசம் என்ன வேணால் நீ பண்ணுவியாம்மா, இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, போலீஸ்கிட்ட தான் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சிவனாண்டிக்கும் முத்துக்கும் செம்மையாக வந்து ஆப்பு அடிச்சிட்டார் நம்ம கார்த்தி. ரிவீட் அடித்து அவங்களோட மாமா வந்து நல்லவர், எந்த தப்பும் பண்ணாதவர்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காரு. இப்போது நம்மளோட ராஜராஜன் வந்து கலச பூஜை நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வந்து சேர்ந்து பெரியவங்க எல்லாருமே. இப்போது நம்மளோட ரேவதிக்கு வந்து கார்த்தி வந்து ஃபோன் பண்ணுறாரு. ரேவதி அப்பா மேலே எந்த பழியும் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நடந்த கதை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. இப்போ தான் ரேவதிக்கு மனசுக்கு நிம்மதியாக இருந்தது. ஏன்னா 3 நாளாக வந்து அவங்க அப்பா வந்து சாப்பிடாம இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ஃபோன்லாம் பண்ணும்போது சொல்வார் ராஜராஜன் வந்து, எனக்கு வந்து இந்த பழி வந்தது கூட எனக்கு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் இத்தனை வருஷமாக குடும்பம் நடத்தின சாமுண்டீஸ்வரி என்னை நம்பலை, என் மேலே சந்தேகப்பட்டுட்டா, அதுதான் மாப்பிள்ளை எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் என்னை இந்த பழியை வந்து போக்கிடுவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் சாமுண்டீஸ்வரி தப்பாக வந்து நினச்சிட்டா அப்படின்னு வந்து சொல்லும் போது கார்த்தி சொல்வார், அதுக்கு வந்து அவங்க காரணம் இல்லை மாமா, யாராக இருந்தாலும் அப்படி நினச்சிருப்பாங்க, ஏன்னா அவங்க சொன்ன வந்து விஷயம் அப்படி, அவங்க சொன்ன விஷயம் அந்த ஆதாரத்தை வச்சு தான் அத்தை வந்து இப்படி நினச்சிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ராஜராஜன் பழி இல்லை அவர் மேலே அப்படின்றது தெரிய வந்துருச்சு.
நம்மளோட சாமுண்டீஸ்வரி வந்து இடிஞ்சு போய் உட்காந்துருப்பாங்க. இப்போது நம்மளோட ரேவதி வந்து போய் நான் போய் அம்மா கிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு வந்து ரேவதி வந்து போய் பேசுவாங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட. இந்த மாதிரி, அம்மா நீங்கள் அப்பாவை எவ்வளோ குறை சொன்னீங்க, இப்போ பார்த்தீங்களா மாமா நிரூபிச்சிட்டாரு, அப்பா மேலே எந்த தப்பும் கிடையாது, அந்த பொம்பளை காசுக்கு ஆசைப்பட்டு தான் இப்படிப்பட்ட ஒரு தப்பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சிவனாண்டி வந்து சந்திரகலா கிட்ட ஃபோன் பண்ணுவார். ஒரு பக்கம் ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி, என்னங்க அந்த ராஜராஜன் என்ன தான் ஆனால் எப்படியோ வந்து அவனோட பழி அப்படியே தானே இருக்குது, அந்த கார்த்தி என்ன பண்ணான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எல்லாம் மண்ணாக போச்சு சந்திரா, திருப்பியும் அந்த கார்த்தி தான் ஜெயிச்சிட்டான், இவன் இப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம ஜெயிக்கிற மாதிரி தெரியல போல இருக்குது, இப்போ ராஜராஜன் தான் கலச பூஜை பண்ண போகிறான், எனக்கு செம்ம ஆத்திரமாக வருது, எதுவுமே பண்ண முடியல சந்திரா அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க நான் அவ்வளோ தூரம் வந்து அந்த பொம்பளைக்கிட்ட நான் வந்து காசு கொடுத்து அவ்வளோவும் நான் பண்ண சொன்னேனே, இப்போ என்ன தான் ஆச்சுன்னு சொல்லும்போது நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லும்போது சந்திரகலாவுக்கு சரியான ஷாக்கு. இப்போ சந்திரகலா ஒரே விஷயத்தை தான் வந்து கேட்பாங்க, சரிங்க இதில் என் பேர் எதுவும் வெளியே வரல அப்படின்னு சொல்லும்போது, உன் பேர் எதுவும் வெளியே வரல, முத்து சித்தப்பா தான் வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ இது அக்காவுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ண போகிறாலோ தெரியலையேன்னு சொல்லிட்டு ரேவதி வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்மளோட சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட உங்கள் அப்பாவை நான் பார்க்கணும், பார்த்து அவர்கிட்ட காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நான் தயாராகிட்டேன் ரேவதி, அவசரப்பட்டு அவரை தப்பாக எடுத்துக்கிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரேவதி, அம்மா அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டார் எங்ககிட்ட சொல்லி, அது மட்டும் இல்லை நேற்று 2 நாளாக சாப்பிடவே இல்லை, இந்த மாதிரி பழி வந்து விழுந்துருச்சு, அது மட்டும் இல்லை நீங்கள் தப்பாக நினச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு மட்டும்தான் அப்பா எங்ககிட்ட ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தார், நீங்கள் போயிட்டு அப்பா கிட்ட நல்லபடியாக 4 வார்த்தை பேசுங்க, அதுவே அவர் மனசுக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்மளோட ராஜராஜன் கிட்ட வந்து கரெக்டாக வந்து வீட்டுக்கு வந்து வருவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மன்னிப்பு கேட்பாங்க. நம்மளோட சாமுண்டீஸ்வரி, என்னை மன்னிச்சிடுங்க, யாரோ சொன்னதை வச்சு நான் இத்தனை வருஷம் வந்து உங்கள் கூட வாழ்ந்திருக்கேன், ஆனால் ஒரு விஷயத்தை வச்சு நான் தப்பாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது சாமுண்டீஸ்வரி, விடு பரவாயில்ல பார்த்துக்கலாம், நீ வந்து வேணுமுனைவா பண்ண, சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போது நம்மளோட ராஜராஜன் வந்து வெற்றிகரமாக வந்து கலச பூஜையை வந்து பண்ணி முடிச்சிருக்காரு. நம்மளோட சந்திரகலாவுக்கு ஆத்திரமாக வருது, நம்ம எது பண்ணியும் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த லேடியை வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ இதோட வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னா, நம்மளோட கலச பூஜை முடிஞ்சு போச்சு, அடுத்தது கும்பாபிஷேகத்துக்கு என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மளோட ப்ரோமோ ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.